நம்ம வீடியோவில் சம் நம்பர் 4 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் படிச்சிடலாம். ப்ராடக்ட் V requires 3 distinctive processes and after the third process the product is transferred to finished stock. ஓகே, மொத்தம் 3 ப்ராசஸ் வந்து ப்ராடக்ட் Vக்கு வந்து இருக்கு. தேர்ட் ப்ராசஸ் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராசஸ் அதோட முடிஞ்சிருது, அடுத்தது ஃபினிஷ்டு ஸ்டாக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. யூ ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் த ப்ராசஸ் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒரு ப்ராசஸ்க்கும் உள்ள காஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அடுத்தது பாருங்க, the total production overheads was rupees 12,000 and it must be allocated to different processes on the basis of 150% of wages. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேஜஸ் அதாவது லேபரில் 150% வந்து ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ரொடக்ஷன் டியூரிங் த பீரியட் வாஸ் 400 யூனிட்ஸ் பட் தேர் இஸ் நோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக். ஓகே, டோட்டலாக வந்துட்டு 400 யூனிட்ஸ் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த டோட்டல் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 12,000, இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த 3 ப்ராசஸ்க்கு நம்ம அலோகேட் பண்ணிடலாம். அப்பதான் நம்ம வந்துட்டு ப்ராசஸ் அக்கௌண்ட் போடும் போது ஈஸியாக நம்ம எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, டைரக்ட் லேபர் இதில் பார்த்தீங்கன்னா 3,000 இருக்கா. ஸோ ப்ராசஸ் 1க்கு 3,000 இன்டூ என்ன சொல்லியிருக்காங்க, 150% ஆஃப் வேஜஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3,000ல 150% தான் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் தான். ஸோ 3,000 இன்டூ 150%. ஸோ 3,000 இன்டூ 150% போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 4,500. ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு ப்ராசஸ் 1க்கான ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட். அடுத்தது ப்ராசஸ் 2க்கான ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் பாருங்க, 3,200 இன்டூ 150%. ஸோ 3,200 இன்டூ 150% பண்ணோம்னா 4,800 வரும். அடுத்தது பாருங்க, ப்ராசஸ் 3க்கான வேஜஸ் எவ்வளோ, 1,800. ஸோ 1,800 into 150%. 1,800 into 150% பண்ணோம்னா நமக்கு 150. ஓகே, 2,700 வரும். இப்போ நீங்கள் இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்? 12,000 வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் 12,000 வந்து இப்போ அலோகேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ராசஸ் அக்கௌண்ட் ஒன்று ஒன்றா நம்ம போட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸ் 1 அக்கௌண்ட். ஸோ ப்ராசஸ் 1ல பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க, டைரக்ட் மெட்டீரியல்ஸ், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் நமக்கு ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு யூனிட்ஸ் போடணும். ஓகேவா? ஸோ யூனிட்ஸ் வந்து எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க 400 யூனிட்ஸ். ஸோ யூனிட்ஸ் காலமில் நம்ம 400 யூனிட்ஸ் போட்டாச்சு. அடுத்தது டைரக்ட் மெட்டீரியல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8,000. டைரக்ட் லேபர் வந்து 3,000. தென் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து 1,000. ப்ரொடக்ஷன் ஓவரேஜ் நம்ம கண்டுபிடிச்சது 4,500. ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 16,500. இங்கே வந்துட்டு யூனிட்ஸோட டோட்டல் வந்து 400, அதான் நம்ம அப்படியே போட்டுருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கிரெடிட் சைடில் எதுவுமே கிடையாது. கரெக்டாக? ஸோ நம்ம டைரெக்டாக நம்ம டேலி பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ப்ராசஸ் 2க்கு வந்து நம்ம இப்போ வந்துட்டு ப்ராசஸ் 1 அக்கௌண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 16,500. ஸோ இப்போ நம்ம இந்த 16,500 ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன், பை ப்ராசஸ் 2 அக்கௌண்ட் அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த 16,500. ஓகேவா? ஸோ இப்போ ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன அக்கௌண்ட், ப்ராசஸ் 2 அக்கௌண்ட் போட போகிறோம். ஸோ ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ப்ராசஸ் 1 அக்கௌண்ட்லேருந்து ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடணும். ஸோ ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவோம், எந்த அக்கௌண்ட்லேருந்து வந்ததோ அந்த அக்கௌண்ட்டோட பேரை மென்ஷன் பண்ணுவோம். எந்த அக்கௌண்ட்லேருந்து வந்துச்சு, ப்ராசஸ் 1 அக்கௌண்ட்லேருந்து ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ ப்ராசஸ் 1 அக்கௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு, 400 யூனிட்ஸ், 16,500 அமௌண்ட் வந்து வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு நம்மளுடைய டைரக்ட் மெட்டீரியல்ஸ் ப்ராசஸ் 2க்கு எவ்வளோ, ப்ராசஸ் 3 டைரக்ட் லேபருக்கு எவ்வளோ, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளோன்றதை நம்ம எழுதணும். ஸோ 6,200, 3,200 அண்ட் 600. ஸோ 1,200, 3,200, அப்புறமா வந்துட்டு 600. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ப்ராசஸ் 2க்கானது நம்ம எழுதிட்டோம். அடுத்தது ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் ப்ராசஸ் 2க்கு எவ்வளோ, 4,800. ஸோ அதை நம்ம எழுதியாச்சு.
அவ்வளோதான். ஸோ இப்போ எல்லா டீட்டெயில்ஸுமே எடுத்துட்டோம். இப்போ நம்ம டோட்டல் பண்ண வேண்டியதான். 16,500, 1,200, 3,200, 600, 4,800, 26,300. ஓகேவா? ஸோ 26,300 தான் வந்துட்டு நமக்கு ப்ராசஸ் 2ஓட டோட்டல் காஸ்ட். இந்த பக்கம் வந்து ஓகே. ஸோ இங்கே வந்து யூனிட்ஸோட டோட்டல் நம்ம போட்டுருவோம். ஸோ இங்கே நம்ம கிரெடிட் சைடில் எதுவுமே கிடையாது. கரெக்டாக. ஸோ 400 யூனிட்ஸில் போட்டாச்சு. 26,300 வந்து அமௌண்ட்டை போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த வந்துட்டு நம்ம ப்ராசஸ் 3 அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நான் இங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், பை ப்ராசஸ் 3 அக்கௌண்ட் அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபர்டு. ஓகேவா? ஸோ ப்ராசஸ் 3 அக்கௌண்ட்டில் நம்ம 400 யூனிட்ஸ் 23,600 அமௌண்ட் வந்து நம்ம ப்ராசஸ் 3 அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்போ நெக்ஸ்ட் என்னது, ப்ராசஸ் 3 அக்கௌண்ட். ஸோ ப்ராசஸ் 3 அக்கௌண்ட்டோடைய ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ப்ராசஸ் 3 அக்கௌண்ட்டில் ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்ல இருந்து ப்ராசஸ் 3 அக்கௌண்ட்டுக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு பார்க்கணும். 400, 23,600. ஸோ அது வந்து நம்ம எந்த அக்கௌண்ட்லேருந்து வந்தது, 2ஓடைய அக்கௌண்ட்ல இருந்து 3ஓட அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ நான் வந்துட்டு ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்டுன்னு போடுவேன். 400 யூனிட்ஸ் 23,600 அமௌண்ட். ஓகேவா? அடுத்தது நம்மளோட ப்ராசஸ் 3 அக்கௌண்ட்டுக்கான எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லையா, அதை நம்ம எழுதணும். ஸோ டைரக்ட் மெட்டீரியல் 800, டைரக்ட் லேபர் 1,800. ஸோ டைரக்ட் மெட்டீரியல் 800, டைரக்ட் லேபர் 1,800. டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கொஸ்டின்ல எதுவுமே கொடுக்கல, ஸோ நம்ம போட வேணாம். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 2,700 கண்டுபிடிச்சோம். 2,700. ஓகேவா? இப்போ டோட்டல் பாருங்க, 23,600 plus 800 plus 1,800 plus 2,700 பண்ணோம்னா 28,900 டோட்டல் வருது. யூனிட்ஸ் காலம்ல 400 டோட்டல் யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ அதையும் நான் வந்துட்டு இந்த பக்கமும் டேலி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னது, ப்ராசஸ் 3 அக்கௌண்ட்ல என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபினிஷ்டு ஸ்டாக். அதாவது கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ப்ராடக்ட் வந்து ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபினிஷ்டு ஸ்டாக்காக அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ பை ஃபினிஷ்டு குட்ஸ் அக்கௌண்ட் 400 யூனிட்ஸ் 28,900. ஓகேவா? இதுதான் வந்து டோட்டல் காஸ்ட். இது வந்துட்டு எவ்வளவு டோட்டல் காஸ்ட். இப்போ வந்து நம்ம யூனிட்ஸ் கொடுத்துருக்கனால நம்ம வந்துட்டு பெர் யூனிட் காஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு இதுக்குமே. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே வந்து கீழே வந்து போடலாம் காஸ்ட் பர் யூனிட். காஸ்ட் பர் யூனிட் வந்து எவ்வளோ பண்ணணும்னா, எப்படி காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிப்போம், 16,500 டிவைடட் பை 400. ஓகேவா? ஏன் 16,500 டிவைடட் பை 400 பண்ணுறோம், ஏன்னா 16,000ன்றது டோட்டல் காஸ்ட், அதில் வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், டோட்டல் யூனிட்ஸ் வந்து 400. ஸோ 16,500 இந்த 400ல டிவைட் பண்ணோம்னா நமக்கு பெர் யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். கரெக்டா? ஸோ நம்ம வந்துட்டு 16,500 டிவைடட் பை 400 பண்ணோம்னா 41.25 வரும். 0.25 rupees. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நமக்கு ப்ராசஸ் 1ஓட காஸ்ட் பெர் யூனிட். அடுத்தது ப்ராசஸ் 2ஓட காஸ்ட் பெர் யூனிட் பார்க்கணும். ஸோ ப்ராசஸ் 2க்கான காஸ்ட் பெர் யூனிட் வந்து எப்படி கண்டுபிடிப்போம், டோட்டல் காஸ்ட் எவ்வளோ இதில் 23,600 டிவைடட் பை 400. ஸோ 23,600 டிவைடட் பை 400 பண்ணோம்னா நமக்கு 59 rupees வருது. ஓகேவா? ஸோ 59 rupees தான் காஸ்ட் பர் யூனிட். அடுத்தது ப்ராசஸ் 3. ப்ராசஸ் 3ஓட காஸ்ட் பர் யூனிட் எப்படி கண்டுபிடிப்போம், டோட்டல் காஸ்ட் வந்து நமக்கு 28,900 divided by 400. 28,900 divided by 400 ஆனா 72.27. ஓகேவா? 27 or 28 rupees எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.